இந்த டிஸ்டர்பன்ஸ் ஏன் வருது அப்படின்னா, எல்லாத்துலேயுமே என்னென்னா நம்ம யோசிக்கிற விதம். நம்ம எல்லாத்தையும் ஒரே மாதிரி யோசிப்போம். கொஞ்சம் ஏன் சத்சங்கம் அப்படின்னா, ஒவ்வொரு சுச்சுவேஷன் நம்ம எப்படி நடந்துக்கணுன்றது தான் பார்க்கணுன்றது தான் சத்சங்கம். ஒன்றும் இல்லை, இன்றைக்கே பாருங்களேன், டீ கொடுத்தாங்க, டீயும் பிஸ்கெட்டும் கொடுத்தாங்க. இவ்வளோ பேர் இருக்கும். எவ்வளோ பேர் தேங்க்ஸ்ன்ற வார்த்தையை சொன்னோன்னு யோசிச்சு பாருங்கள். இதே இந்த டீ வந்து ஜெயக்குமார் சார் ஒரு 50% பீப்புளுக்கு அரேஞ்ச் பண்ணி, மீதி 50% பீப்புளுக்கு டீ கிடைக்காம இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், என்னெல்லாம் தாட்டு ஓடி இருக்கும். சார் கொஞ்சம் இன்னும் பார்த்து பண்ணியிருக்கலாம். என்னெல்லாம் தாட்டு ஓடி இருக்கும் இல்லையா? சொன்னாங்க பாருங்கள், நிறைய எண்ணங்கள் இங்கே வந்திருக்கும். அவர் இங்கே எல்லாருக்கும் டீயை கொடுத்துட்டாரு, எண்ணங்கள்லாம் அடங்கி தியானத்துக்கு போயிட்டோம் இல்லையா? எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு சுச்சுவேஷனும் அவேர்னஸ். நம்ம எப்படி யோசிக்கணும். டீ கிடைச்சா என்ன பண்ணியிருக்கணும், டீ கிடைக்கலாம் என்ன பண்ணணும், யோசிக்கணும். அப்படி யோசிக்காமல் ப்ராப்பராக யோசிக்கலன்னா அதுக்கு நான் டிஸ்டர்ப் ஆகும். அதுக்கு தான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, விஸ்வாமித்திரருக்கு அவருக்கு ஏன் இது பிரம்மரிஷி பட்டம் கொடுத்தாங்க. அது எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஷோலிங்கர் மலை இருக்கு இல்லையா, அப்போ வந்து வேறு பேரில் இருந்தது. அவர் வந்து தபஸ் பண்ணார். ரொம்ப வருஷம் தபஸ் பண்ணதுக்கப்புறம் இது பசிக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், பக்கத்தில் சாப்பாடு வச்சுருந்தார். அதை எடுத்து சாப்பிடலான்னு நினச்சார். அப்போ இந்திரன் வந்து வேற ஒரு வயசான ரூபத்தில் வந்து அந்த சாப்பாடை கேட்டாராம். அப்போ ஜென்ரலாக விஸ்வாமித்திரர் வந்து ஆரம்ப ஸ்டேஜில் கோவப்பட்டவர். ஆனால் அவர் கேட்டவொடனே என்ன பண்ணார், கோவமே படாமல் சரி எடுத்துக்கோங்க அப்படின்ட்டார். உடனே இந்திரன் வந்து மறைஞ்சிட்டாரு. பிரம்மா வந்து உடனே அங்கே அப்பியர் ஆகி, நீங்கள் வந்து உங்கள் கோவத்தை ஜெயிச்சிட்டீங்க, அதனால் உங்களுக்கு பிரம்மரிஷி பட்டம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஸோ கோவத்தை ஜெயிச்சா பிரம்மரிஷி பட்டம். நாம் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் பண்ண வேணாம். இந்த கோவம்னா நம்ம என்ன நினைக்கிறோன்னா, வாயை விட்டு சவுண்டாக பேசினாதான் கோவம்னு நினைக்கிறோம். அது கிடையாது. உள்ளுக்குள்ளே வேறு வச்சுட்டு வெளியில் இது அந்த கோவத்தோட மோசம். இது கோவப்பட்டு திட்டுறாங்க பார்த்தீங்களா, அது பரவாயில்ல. உள்ளுக்குள்ளே வேறு டாக் ஓடும், இன்னர் டாக்குன்னு சொல்லுவாங்க. வெளியில் பார்த்தா சிரிக்க வேண்டியது, ஆமாம் உள்ளுக்குள்ளே இவங்க என்ன அப்படின்னு ஓடுது பாருங்க, அது கோவத்தோட மோசம். எதுக்கு சொல்ல வரேன்னா, தியானம் பண்ணால் போகாது. அவேர்னஸ்ன்னு பேசினாங்க இல்லையா, அந்த அவேர்னஸ் அதுதான். அவேர்னஸ்னால் வெறும் வெளியில் மாத்திரம் பார்க்கறது இல்லை, உள்ளுக்குள்ளே திருப்பி திருப்பி பார்க்கணும்.